கோயில் சிலைகள், பிரதிமைகள், ஆலயங்கள் அமைத்த பிறகு அங்குள்ள இறைவன் திருமேனிகள் சிலைகளாக உருவாக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்படுகின்றன. மூலஸ்தானத்தில் நிறுவக்கூடிய இறைவனுடைய சிலைகள் தங்கத்தால் செய்யப்பட்டதாக இருக்கலாம் அல்லது வெள்ளி சிலைகள், செப்பு திருமேனிகள் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்டதாகவும் இருக்கலாம். இது தவிர இறைவனின் திருமேனிகள் மண்ணாலும் கல்லாலும் மரத்தாலும் செய்யப்பட்டது அமைக்க வழிபடலாம். கோயில்களில் உள்ள மூலவர் சிலைகள் இவ்வாறு அமைக்கப்படும் நிலையில் உற்சவர் சிலைகள் அதிகபட்சமாக பஞ்சலோகத்தில் அமைக்கப்படுகின்றன. பஞ்சலோகம் என்பது 5 பொன்னை கொண்டு செய்யப்படுகிறது. இவற்றில் இறைவன் திருமேனியை மரத்தால் வடித்து வழிபாடு செய்யும்போது அவர்களுக்கு நீண்ட ஆயுள், பலமும் செல்வமும் கிடைக்கும். மண்ணாலான இறைவன் திருமேனியை உருவாக்கி வழிபடும் போது அந்த பகுதி எங்கும் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்குகிறது. இரத்தன கற்களால் இறைவனின் திருமேனியை வடிவமைத்து வழிபடும் போது அவர்களுக்கு வாழ்க்கை வளமாக அமைகிறது. வாழ்க்கை செழுமை அடைவதற்கு தங்கத்தால் இறைவனின் திருமேனியை உருவாக்கி வழிபடும் போது அதனாலும் மிகப்பெரிய பலன் ஏற்படுகிறது. அவர்களுக்கு அனைத்து வலிமையும் கூடுகிறது. வெள்ளியால் இறைவனின் திருமேனியை உருவாக்கி வழிபடும் போது அவர்களுக்கு புகழ் எங்கும் பரவுகிறது. செப்பு வடிவில் இறைவன் திருமேனியை உருவாக்கி வழிபடும் போது அவர்களுக்கு பரம்பரை மிகப்பெரிய பலனை அடைகிறது. கல்லினால் இறைவன் திருமேனியை உருவாக்கி வழிபடுவருக்கு சொத்து வசதி உண்டாகிறது. மேலும் அனைத்து செல்வங்களும் அவர்களுக்கு வந்து சேர்கிறது. அத்துடன் வைரம் பாய்ந்த தேவதாரு, சந்தன மரம், வெல்வமரம், மாமரம், வெப்பமரம், பாலாமரம், சிவப்பு நிறமுடைய சந்தன மரம் போன்றவற்றில் ஏதாவது ஒரு மரத்தை எடுத்து இறைவனின் திருமேனியை உருவாக்க பயன்படுத்த வேண்டும். இந்த புராணத்தில் சூரிய பகவானுடைய திருமேனியை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்று விளக்கப்பட்டுள்ளது. சூரிய பகவானுடைய உருவம் 84 விரல் அளவு கொண்டதாக இருக்க வேண்டும். அவருடைய திருமுகம் 12 விரல்கள் அளவு நீளத்தில் இருக்க வேண்டும். முகத்தின் அளவு 1/3 பங்கு முகவாய் கட்டை அங்க இருக்க வேண்டும். பாக்கி உள்ள பகுதியில் நெற்றியும் மூக்கும் அமைய வேண்டும். இத்துடன் கண்கள் 2 விரல்கள் இருக்க வேண்டும். அதில் பாதி கண்கள் விழிபடாமல் இருக்க வேண்டும். இந்த 1/3 பங்கு கண் விழி அமைய வேண்டும். முகம் 32 விரல்கள் அழுத்தம் மூக்கும் சமமாக இருக்க வேண்டும். சூரிய பகவானின் கைகளும் புஜங்களும் கால்களும் தொடைகளும் சமமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பாதம் 6 விரல்கள் நீளம் இருக்க வேண்டும். 4 விரல்கள் அகலம் இருக்க வேண்டும். அவரின் கால்விரல்கள் அவற்றின் நகங்கள் சிறியதாக இருக்க வேண்டும். சூரியனின் புஜம், மார்பு, தொடை, இரும்பு, நெற்றி, மூக்கு, சன்னங்கள் போன்றவை உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். பெரிய கண்களும் சிலந்தி உதடுகளும் தாமரை போல முகமும் அமைந்திருக்க வேண்டும். மேற்கண்ட இலக்கணப்படி அமைக்கப்பட்ட சூரிய பகவானின் திருமேனி பார்ப்பவர்கள் அதன் மீது ஒரு ஈர்ப்பையும் பக்தியையும் உருவாக்க வேண்டும். அதற்கு சூரிய பகவானிற்கு ஏற்ற ஆடைகள் அணிவிக்க வேண்டும். பின்னர் சிறந்த ஆபரணங்கள் அலங்கரிக்க வேண்டும். அவருடைய தோள்களில் மலர் மாலைகள் சூட்டி அழகுபடுத்த வேண்டும். சூரியனை வழிபடும் போது அவருடைய திருமேனி உருவாக்கும் போதும் அலங்காரம் போதும் மிகுந்த கவனத்துடன் செய்ய வேண்டும். அவற்றில் எந்த குறைபாடும் இருந்தல் கூடாது. குறையில்லாமல் வழிபடும் போது சூரிய பகவானால் உண்டாகும் நன்மைகள் அதிகரிக்கும். அவ்வாறு செய்யாவிட்டால் தீமைகள் ஏற்படும். அதனால்தான் சூரிய பகவானின் திருமேனியை உருவாக்கும் சிற்பக்கலை நிபுணர்கள் அவர்களின் திருமேனியை பயபக்தியுடன் உருவாக்குகின்றனர்.